தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பி வைத்த மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக கூறி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மசோதாக்கள் மீது 1 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று கவர்னர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கு வரம்பு நிர்ணயித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு குறித்து 14 கேள்விகளை எழுப்பி ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு கடிதம் எழுதினார். ஜனாதிபதி கடிதத்தை வழக்காக மாற்றி 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் இன்று பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கவர்னருக்கு 3 வாய்ப்புகள் தான் உள்ளது. 4வது வாய்ப்பு இல்லை. மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது அதை அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும். அதை விடுத்து கிடப்பில் போட்டு வைக்க கவர்னருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதி மற்றும் கவர்னருக்கு காலக்கெடுவை விதிக்க முடியாது என்றும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது.